தோழர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்களை சந்திக்கின்ற முதல் காணொளி இது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியிலே போட்டியிட்டு 2 தொகுதியிலே வெற்றியை பெற்றிருக்கின்றது. 6 தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் விஜயனுடைய அலை வீசிய போதும் 2 தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காங்கிரஸ் வின்னிங் பர்சன்டேஜ் அவங்க 28 தொகுதிகளில் போட்டிட்டு 5 தான் வெற்றி பெறாங்க. 17% வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க 10% வெற்றியை தான் பெறாங்க. தேமுதிக 10 இடங்களில் போட்டிட்டு 1 இடத்துல தான் வெற்றி பெறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 இடத்துல போட்டிட்டு 2 இடத்துல வெற்றி பெறும். 25% ஓட் நம்ம 25% வின்னிங் நம்ம எடுத்திருக்கோம். இருந்தாலும் மிகப்பெரிய வருத்தம் தான் இது. தனிப்பட்ட விதத்தில் எனக்கெல்லாம் நேற்று நான் காணொலிலாம் பதிவு செய்ய முடியல என்னால். தனிப்பட்ட விதத்திலே நான் பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த வெற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்களும் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட முதல் பதிவு 2021 சட்டமன்றம் செல்ல இருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் போட்டேன். காரணம், அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை சட்டமன்றம் அனுப்புவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலையாய கடமை. தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களோடு 30 ஆண்டு காலம் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க கட்சியில். ஆனால் 30 ஆண்டு காலம் அண்ணனோடு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களோடு தோளோடு தோல் சாய்த்து இருந்த அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படின்றது என்னை போன்ற பல லட்சம் சிறுத்தைகளுடைய கனவு. ஆனால் அது நேற்றைக்கு செய்யூரை சார்ந்த சிறுத்தைகளால் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தொடரில் செய்யூரில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் 6 தொகுதியில் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றோம். கூட்டணி கட்சியினர் நமக்காக ஒத்துழைப்பை வழங்கவில்லை. நம்ம இன்னும் வியூகங்களை வகுத்து இருக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். கூட்டணி கட்சியினர் நமக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்பதை தாண்டி நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நம்முடைய கட்டமைப்பு சரியாக இருக்கின்றதா? கூட்டணி கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, ஆனால் நம்மால் காட்டுமன்னார் கோயில் மிக எளிமையாக வெற்றி பெற முடிகின்றது. கூட்டணி கட்சியினர் நமக்கு சரியாக ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்திலாவது திண்டிவனத்தில் நம்மால் வெற்றி பெற முடிகின்றது. திண்டிவனத்தோடு விடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி பெறுறோம். ஆனால் செய்யூரில் வெற்றி பெற முடியவில்லை. காட்டுமன்னார் கோயிலில் அன்றைக்கி தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு புதிய நபரை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த தொகுதியில் நம்மளால் வெற்றி பெற முடிகின்றது. 30 ஆண்டு காலமாக களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நம்மால் ஜெயிக்க வைக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட்டணி கட்சியினர்லாம் குறை சொல்லி எந்த யூஸும் கிடையாதுங்க. உண்மையிலே மன வருத்தத்தில் சொல்கிறேன். இந்த தோல்விக்கு முழு காரணம் நம்ம தான் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இந்த தோல்விக்கு முழு காரணம். என்னை யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. திரும்ப சொல்கிறேன், இந்த தோல்விக்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எவ்வளவு மிகப்பெரிய கனவோடு அவருடைய அக்கா மகள், அவருடைய தலைவருடைய அக்கா மகள் அப்படின்றத தாண்டி நம்மெல்லாம் அன்னையா பார்த்த அக்கா பானுமதி அவர்களுடைய மகள், அவரை வெற்றி பெற வைத்திருக்க வேண்டியது சிறுத்தைகளுடைய கட்டாய கடமை. ஆனால் அந்த கடமையிலேருந்து நம்ம தோற்று போய் நிற்கிறோம். தலைவர் எவ்வளோ ஆசையோடு அவங்கள கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு அனுப்பியிருப்பார். அதை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்றது உண்மையிலே நான் மீண்டும் சொல்கிறேன், இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்னுடைய தோல்வி மட்டும்தான். செய்யூர்லாம் ரொம்ப கண்கூடாக பார்த்தேங்க நான்லாம். நம்ம கையில் இருந்த வெற்றி அது, நம்ம கையில் எளிமையாக இருந்த வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை நம்ம எப்படி விட்டோம் அப்படின்றது உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் உண்மையாக வேலை செய்யலை, சரியாக வேலை எல்லா தோழர்களையும் சொல்லலை. பெரும்பாலான தோழர்கள் இரவு பகல் பாராது. நான் இந்த தொகுதியில் நான் அடுத்தடுத்த காணொலியில் பேசுகிறேன். நிறைய தோழர்கள் இரவு பகல் பாராது வெற்றிக்காக பாடுபட்டாங்க. ஆனால் ஒரு சில தோழர்கள் செய்த தவறு, அவர்கள் எதற்கு விலை போனார்கள் அப்படின்னு நான் பேச விரும்பலை. இதுங்க பொதுத்தளத்தில் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் ஒரு சில தோழர்கள் செய்த தவறு இன்றைக்கு நாம் செய்யூர் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, பெரியகுளம் சக்திவேல் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறார்.
அக்கா எழில் கரோலின் அவர்கள் 2016 செய்யூரிலே தோல்வி அடைந்தார். 2021 அந்த சீட்டுக்காக காத்துட்டு இருந்தார், சீட்டு கிடைக்கல. ஆனால் 2021 சீட்டு கிடைச்சதும் கட்டாயம் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு களத்துக்கு போனாங்க. அக்கா எழில் கரோலின் அவர்கள் வெற்றி பெற முடியல. அப்துல் ரஹ்மான் அவர்கள் எவ்வளோ மிகப்பெரிய கனவோடு களத்துக்கு போனார், வெற்றி பெற முடியல. இவர்களை எல்லாம் தோற்கடித்த பழி பாவம் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களை தான் சாரும். நான் திரும்ப சொல்கிறேங்க, கூட்டணி கட்சியினர் வேலை செய்யவில்லை உண்மை. ஆனால் கூட்டணி கட்சியினர் சரியாக வேலை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட காட்டுமன்னார் கோயிலில் நம்மால் வெற்றி பெற முடிகின்றது. ஏன் கள்ளக்குறிச்சியிலும் செய்யூரிலும் அரக்கோணத்திலும் வெற்றி பெற முடியவில்லை? கட்சியை இன்னும் சரியாக கட்டமைக்கலைங்க. நம்ம தலைவர் கட்டமைச்சிட்ருக்காரு, ஆனால் முகாம்கள் தூரம் நம்ம சரியாக கட்டமைக்கலை. கண்கூடாக பார்த்தேன். வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்று தாவேக்காரன் ஓட்டு கேட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாரும் ஓட்டு கேட்கல. அதுதான் உண்மை. சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சுய பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும். நிறைய பேசணும், ஆனால் என்னால் பேச முடியல. ஒவ்வொரு சிறுத்தையும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாய நேரம் இது. நன்றி நண்பர்களே.